ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் சமையல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பூர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் பூர்ஜிக்கு நாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள், பிளாக் சால்ட், கஸ்தூரி மேத்தி, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, தயிர், பால் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட்சில்லி பவுடர் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலாவில் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண சில்லி பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் கலந்து விட்டுக்கோங்க. பேனில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு ஆனியன் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு கூடவே உப்பு, கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் 1/4 கப் சுடு தண்ணியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாஸ் எல்லாத்தையும் 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீரை இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் உதிர்த்துட்டு கூடவே 1/4 கப் சுடு தண்ணி மறுபடியும் சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் பன்னீரோட சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா பன்னீர் பூர்ஜி ரெடி. இந்த பன்னீர் பூர்ஜி நார்மல் பன்னீர் பூர்ஜி மாதிரி இல்லாமல் க்ரீமியாக மைல்டு ஸ்பைசியோட ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிடவே செம்மையாக இருக்கும். பூரி, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட் வீடியோஸ்க்கு யுவர் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.